ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் மாதம் 24 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுதில்லி உத்தர சுவாமிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவச வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்று இரவு 7:30 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று இரவு 10:10 வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று இரவு 10:10 வரை அமிர்த யோகம் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சிறப்பான நாளாக இருக்கும். மனசில் இருந்த சில குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். 7.5 சனி நடந்தால் கூட சில மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது. தன்னம்பிக்கை வளரும். மாணவர்களை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்குள்ள சந்திரன் இருக்கார். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, சமூக சேவையாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பார்ட்னரோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. சகோதர சகோதரியின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவானால் உத்தியோகம், தொழிலில் சில தடைகள், தாமதங்கள் வரும். வர்ற மாதங்களில் அது நிவர்த்தியாகும். அந்த தடைகள், தாமதங்கள்லாம் போயிடும். அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல நியூஸ் வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா விவசாயம் சார்ந்த தொழில், உணவு, ஃபுட்டு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக், ஸ்டேஷனரி, ஸ்டீல், அயன் சம்பந்தமான, அலுமினியம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி அன்பர்களே, கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. அதனால சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கலாம். சுய ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில நல்ல நியூஸ் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில பிரச்சனைகள், சிக்கல்கள் தீரும்.
உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் சிலருக்கு நல்லபடியாக வந்து சேரும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் கம் கணபதியே நமஹா அப்படின்னு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரிய பகவானை ராசிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, சூரியனாலையும் சனி பகவானாலையும் சில நல்ல விஷயங்கள் கூட நடக்கும். குறிப்பாக ரொம்ப உழைப்பு போட்டிருப்பீங்க, எஃபர்ட் போட்டிருப்போம், சில விஷயங்கள் நமக்கு நல்லா நடக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதாவது ஈவன் அஷ்டமத்து சனி நடந்தா கூட கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை உண்டு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல சிந்தனை வந்து சேரும். சில விஷயங்கள்ல தைரியமா முடிவெடுப்பீங்க. அந்த தைரியத்தை வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுப்பார். வீட்டில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் ரிசர்ச் சம்பந்தமான படிக்கின்ற மாணவர்கள், இன்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமாக இருக்கும். பாத்திர கடை வச்சிருக்காங்க, வெசல்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஹோம் அப்ளையன்சஸ் வியாபாரம் செய்பவர்கள், வுட்டு மரம் சம்பந்தமான பிஸ்னஸ், விண்டோ டோர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், டைல்ஸ் மார்பிள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் புது முயற்சியிலே கவனம் தேவை. தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. கடனுக்காக கடன், வட்டிக்காக கடன், கடனுக்கு மேல கடன், அவ்வளவுதான். அதே மாதிரி பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கரெக்டாக பிஹேவ் பண்ணுங்கள். கோபத்தை காட்டாதீங்க. நீங்கள் கரெக்டாக வண்டி வாகனத்தில் போனாலும் வர்றவங்க எப்படி வராங்க சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகனங்களால் சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் சில நெருக்கடிகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. டீச்சிங், ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். குரு பகவானால சில விஷயங்களை அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க. ஆஹா, பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, அவசரப்பட்டமேன்னு யோசிப்பீங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பொருளாதாரம், பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷனோட படிங்க. உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. காதல் சிலருக்கு கசக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டாக்டரா, சர்ஜனா இருக்கிறவங்க, மெடிக்கல் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓடுற போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல நியூஸ் வந்து சேரும். நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, சுக்கிர பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கிறார். அதனால பண கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள்ல கூட சிலருக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு உள்ள காலம். செகண்ட் மேரேஜ், ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல செய்தி உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும்.
பிஸ்னஸை பொறுத்தவரை காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ், கோல்டு சில்வர் அடகுக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கண்டா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு அவரை நினைங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, சனி பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையே எத்தனை வருஷமா நினைச்சிருப்பீங்க, அதை அறுவடை செய்யறதுக்கான காலம் இது. விவசாயிகளுக்கு அனுகூலமா இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் அனுகூலமா இருக்கும். வெல்டிங் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லரிங் சம்பந்தமான வேலை செய்கிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரிவுகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க, டைவர்ஷன் வேண்டாம். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். 7.5 நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட். மாணவர்களை பொறுத்தவரையில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்க, பார், மசாஜ் பார்லர், ஸ்பா நடத்துகிறவங்க, ரிசார்ட் நடத்துபவர்கள், ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் சில முக்கியமான முடிவு எடுப்பீங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் நாள். ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வீடு கட்டுறதா இருந்தா பட்ஜெட்டுக்குள்ள கட்டுங்க. பட்ஜெட்டுக்கு மீறி அகலக்கால் வைக்காதீங்க. தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்கலாம். காதல் சில பேருக்கு கசக்கும். சகோதர வழியிலே சில நன்மைகள் உண்டு. நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல், கிண்டர் கார்டன், பிளே ஸ்கூல் நடத்துகிறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.